ஜனநாயகன் கன்ஃபார்ம் பண்ண அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்காரங்களுடைய வேதனை வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை. அவங்களால இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா நாளைக்கு தான் காலையில் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு அவங்க உத்தரவெல்லாம் போட முடியாது. உடனடியாக பாருங்கள், இல்லை நீங்கள் ஆர்சி வேணும், இல்லை ஆர்சி வேண்டாம், இல்லை நீங்களே கொடுங்க, அந்த மாதிரியான உத்தரவுகள் போடலாம். அதை வந்து ஒபே பண்ண வேண்டியது சென்சார் போர்டு. இல்லை அவங்க ஏதாவது ஃபர்தராக மேலே வந்து ஹைகோர்ட்லேயே டிவிஷன் பெஞ்சுக்கோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கோ எடுத்துன்னு போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு விஷயமும் தெளிவில்லாமல் இருக்கிறனால சிங்கிள் ஸ்க்ரீன் ஓனர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா பணம் கிரியேட் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டம். அந்த படம் போடும்போது 2.75 அந்த மாதிரிலாம் டெபாசிட் 80%லாம் சில இடங்களில் வாங்கியிருக்காங்க. டேர்ம்ஸு கொஞ்சம் ஹெவியான டேர்ம்ஸ் தான். பட் வேறு வழியில் இந்த படத்தை போட்டால் ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு 30 நாள் தேட்டர் ஓடும், ரன்னிங் இருக்கும். ஆனால் அந்த பர்சன்டேஜ் இது கிடைச்சிருமா தேட்டருக்காரங்களுக்கு? அதுதான் சார், நாங்கள் அவங்களுக்கு 80% கொடுத்துட்றோம், தயாரிப்பாளருக்கோ அல்லது விநியோகஸ்தருக்கோ. எனக்கு கிடைக்கிறது 20 அல்லது 25% தான். இவர் அன்புக்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் ரொம்ப அழகாக பேட்டி கொடுத்துட்டார். இந்த 75 கேட்குறதுங்கிறது ஒரு பெரிய கான்ஸ்டண்ட்டாக பெரிய படங்களுக்கு பூரா பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் 1-2 படங்களுக்கு ரெட் ஜெயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா பெரிய படங்களுக்குமே ரஜினி சார் படம், விஜய் படம், அஜித் படம் வரும்பொழுது எல்லாருமே எனக்கு 80 கொடு, இல்லைன்னா 2.75 கொடுன்னு கேட்குறாங்க. டெபாசிட் தொகையை ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஒரு தேட்டரில் ஒரு 20 லட்ச ரூபா ஷேர் வரக்கூடிய இடத்துல 30 லட்ச ரூபா டெபாசிட் கொடுங்க. அந்த 30 லட்ச ரூபா டெபாசிட் கொடுக்குறது தப்பு கிடையாது. இப்போ ரெட் ஜெயிண்டில் நான் கொடுத்தேன்னாக்கா அந்த 30 லட்ச ரூபா எனக்கு கலெக்ட் ஆகி வரலன்னு சொன்னாக்க ஒரு 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் ஒரு மாதத்தில் எனக்கு அது ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அடுத்த படத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இது வேறு ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் நான் போகும்போது என் பணம் தங்குச்சுன்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எப்போ அடுத்த படம் வாங்குறாரோ அன்றைக்கி தான் எனக்கு அந்த என்னோடய அமௌண்ட் வந்து ரியலைஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த பணத்துக்கு நான் வட்டி கட்டணும், இல்லை என் சொந்த பணமாக தான் நான் வந்து அந்த அந்த என்னுடைய பொருளாதார சுமையை நான் வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி நிறைய சிரமங்களும் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஏன் போடுறோன்னு சொன்னால், இந்த படம் போட்டால் நல்ல வசூலாகும், கேன்டீன் நல்லாயிருக்கும், நல்லா ஜும்முன்னு ஒர்க் அவுட் ஆகும், பார்க்கிங் பெருசாக வரும், இதெல்லாம் நம்பி தான் போடுறோம்.